இயேசு ராஜாவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் தாவீது இப்படியாய் கேட்கிறார்: கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இந்த கேள்விக்கு இந்த உலகத்திலே மாற்றமில்லாத சுத்த சொற்களையும் நேர்மையான அன்பையும் மாசற்ற சிந்தனையையும் ஒரு இருதய கனிவோடு கூட வாழ்ந்து அக்கிர மனிதர்களிடையே தூய வாழ்க்கை வாழ்ந்து காட்டிய தேவ குமாரனாகிய இயேசுவே இக்கேள்விக்கான பதில். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று கேட்டுவிட்டு சங்கீதக்காரன் கீழே ஒரு பெரிய பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்த வசனத்திலிருந்து சொல்லுகிறான்: உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று சொல்லுகிற காரியத்தில் தொடர்ச்சியாய் பார்த்தோம் என்று சொன்னால், முதலிலே உத்தம நடக்கைக்கு ஆளற்ற இந்த உலகத்தில் விசுவாசிகளின் நடக்கை இருளில் ஒரு தீபமாக ஒளிர வேண்டும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். நீதியின் செய்கை, நீதிகட்ட உலகில் நீதியுள்ள செயல்களை செய்யக்கூடிய விசுவாசியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. பொய்யின்றி வாழ முடியாத இந்த உலகத்தில் மனதார சத்தியத்தை பேசி ஒரு விசுவாசி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. புறங்கூறாத நாவு, எவருக்கும் முதுகுக்கு பின்பாக அவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் தெரியாமல் பிணைத்து சொல்லி புறங்கூறுகிற வாழ்க்கை வாழக்கூடாது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. பிறருக்கு தீமை செய்ய நமது வாழ்வு துணியக்கூடாது. நம்மை நம்புவோருக்கு உண்மையாக விளங்கவும் துன்புறுத்துவோருக்கு உறுதுணையாக விளங்கவும் வேண்டுமே தவிர நிந்தனை பேச்சுக்கு பக்கத்தாளம் போடக்கூடாது என்பதையும் வரிசையாக இங்கே சங்கீதக்காரன் பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். தேவ பக்தியுடையவர்களுக்கு அந்த நற்செயலை செய்கிறவரை மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. ஆகாத வாழ்வை உடையவரை விட்டு அகன்று வாழ வேண்டும், அவர்களை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி இங்கே சங்கீதம் கற்றுக் கொடுக்கிறது. சொத்தில் இழப்பு ஏற்பட்டாலும் சொல்லில் இழப்பு ஏற்பட அனுமதிக்கக்கூடாது என்று சொல்லி ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை. நமக்கு கொடுக்கப்பட்ட பணம் உதவுவதற்காகவே தவிர பிறரை உறிஞ்சி வட்டிக்கு கொடுத்து அதை பெருக்குகிறதற்கு அல்ல. லஞ்சம் வாங்கி அநீதி செய்யக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள்தான் இந்த உலகத்தில் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும் என்பதை இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று சொல்லி இப்படிப்பட்ட நடக்கையை உடையவர்கள் மாத்திரமே அவருடைய பிரசன்னத்தை இந்த உலகத்தில் அனுபவிக்கிறவர்களாக வருகிற நாட்களிலே அவருடைய பரிசுத்த பர்வதமாகிய பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறவர்களாக மாறிவிட முடியும் என்பதை இங்கே சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறான். இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய இயேசுவை குறித்து பேதுரு சொல்லும்போது அழகாக சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை என்று பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம் இரவு நேரங்களிலே நாம் படுக்கைக்கு செல்லும் முன்பாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படியாய் எங்களை நீர் அழைத்திருக்கிறீரே, இந்த நாளிலே நாங்கள் உத்தமமாய் நடந்தோமா? நீதியை நடப்பித்தோமா? புறங்கூறுகிற காரியத்தை செய்தோமா? மனதார சத்தியத்தை பேசினோமா? இல்லை நாங்கள் பொய்யை அதிகமாய் சொன்னோமா? அல்லது அநீதி நிறைந்த மக்களை எங்கள் பக்கத்திலிருந்து தள்ளி வைத்தோமா? அல்லது துன்மார்க்கருடைய ஆலோசனைகளில்தான் நாங்கள் நடந்தோமா? அல்லது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை ஆசையாய் பெருக்க வேண்டும் என்று நினைத்து வட்டிக்கு கொடுத்து மற்றவருடைய பலனை உறிஞ்சினோமா? இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் லஞ்சம் வாங்கி
மற்றவர்களுடைய நீதியை புரட்டி போட்டோமா? எங்களுடைய வாழ்விலே காணப்படுகிற ஒவ்வொரு குறைவுகளையும் எங்களுக்கு மாற்றி தாங்க ஆண்டவரே. இந்த முழு காரியத்தையும் இந்த உலகத்தில் கடைபிடித்து வாழ்ந்த நீர், உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்கிற ஒரு சேலஞ்ச் பண்ணுகிற வாழ்க்கையை வாழ்ந்தீரே. உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி வரும்பொழுது நாங்கள் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை, எங்கள் வாயிலை வஞ்சனை காணப்படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமே, அதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய சன்னிதானத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் விட முடியாத எல்லா காரியங்களும் நம்மை விட்டு அகன்று இந்த உலகத்தில் நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கையாக, வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக, பூமிக்கு வெளிச்சமாக, இந்த பூமிக்கு உப்பாக நாம் வாழ்ந்து விட முடியும். இந்த பூமிக்கு நற்கந்தகங்களாய் மாறிவிட முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்?